புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் அமலாக்கப்பட்டதன் 1ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் இந்திய பொது நிர்வாகவியல் கழகத்தின் தென் மண்டல மாநாட்டின் தொடக்க விழா ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் அமலாக்கப்பட்டதன் 1ஆம் ஆண்டு நிறைவு விழா கடந்த 1ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெற்றது. கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற இவ்விழாவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர், புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய எதிர்ப்பு இருந்தது, கருத்து வேறுபாடெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் மாற்றி விரைவாக செயல்படுத்தக்கூடிய அந்த சட்டங்களை, குற்றவியல் சட்டங்களை நம்முடைய மத்திய அரசு கொண்டு வந்தது. இப்போ இந்த குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வந்ததன் மூலமாக எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இப்பொழுது இருக்கின்றது, அதன் மூலமாக என்ன பலன் கிடைத்து இருக்கின்றது, காவல்துறை செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கின்ற நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது, எத்தனையோ மாற்றங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த குற்றங்கள் என்பது ஒரு காலத்தில் எப்படி இருந்து இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி, அதன் மூலமாக எப்படிப்பட்ட குற்றங்கள் வந்து கொண்டு இருக்கின்றது, இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கக்கூடிய சூழல் இருக்கின்றோம். இந்த சீர்திருத்தம் வருவதன் மூலமாக நமக்கு முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி அமைப்பை நவீனமயமாக்குவது. ஏன்னா இப்போ தேவை, அதாவது இப்போ நம்ம காவல் நிலையத்துக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லாத நிலை கூட, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது அல்லது வயதானவர்கள் இதெல்லாம் காவல் நிலையத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலையை கூட நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள், எளிதாக்கியிருக்காங்க. குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு விரைவான தண்டனை கிடைப்பது மிக முக்கியமான ஒன்று, மிக அவசியமான ஒன்று. அந்த நிலையில் குற்றங்கள் குறைவதற்குரிய ஒரு பெரிய வாய்ப்பும் இருக்கின்றது. நம்முடைய துறையானது விரைவாக செயல்பட்டு இந்த புதிய சட்டங்களை, இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை, சிறு சட்டங்களை செயல்படுத்தி வருவது என்பது உண்மையை பாராட்டுக்குரிய ஒன்று. அமைதி பூங்காவாக திகழ்கின்ற புதுச்சேரி மாநிலம் எப்பொழுதுமே அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். அதற்கு தேவையான உதவியை காவல்துறைக்கு அரசு எப்போதும் செய்து கொண்டிருக்கும். இந்த சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்துவது மிக முக்கியமான கடமை, நம்முடைய கடமை. அதை நம்முடைய துறை விரைவாக நன்றாக சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தினை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் தமது உரையில், சென்ற காலங்களில் இருந்த சட்ட விதிமுறைகள் எல்லாம் நாம் ஆங்கிலேயர் காலத்தை பின்பற்றி இருந்த காரணத்தினால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசானது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொண்டு வந்த சட்டங்களை பல்வேறு எதிர்க்கட்சிகள் எதிர்த்தாலும் கூட அதையெல்லாம் 2 ஆண்டுகள் கலந்து ஆலோசனை செய்து அதில் ஒப்புதல் பெறப்பட்டு அதை பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டு அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு புதுச்சேரி உள்ளிட்ட அத்தனை மாநிலங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அதில் முதன்மை மாநிலமாக நம்முடைய புதுச்சேரி மாநிலம் சிறந்த முறையில் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தி ஏறத்தாழ 95 விழுக்காடு அதில் சரியான நல்ல ஒரு தீர்ப்பையும் பெற்றுத்தந்து இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களுக்கும் முன்னோடி மாநிலமாக புதுச்சேரி காவல்துறையானது விளங்கி கொண்டு வருகிறது என்பது நம்முடைய மாநிலத்தைச் சேர்ந்த காவல்துறையில் இருக்கின்ற அத்தனை காவலர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய சட்டங்களை அமுல்படுத்துவதன் மூலம் மக்களுக்கு எளிய முறையிலே தீர்ப்பு கிடைக்கும், நியாயங்கள் மக்களை சென்றடைவதற்கு வழிவகுக்கும் என்ற காரணத்தினால் அதை இந்தியா முழுவதும் இன்றைக்கு அமல்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு புதுச்சேரியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி மாண்புமிகு மக்கள் முன்னேற்ற அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமைந்த பிறகு இன்றைக்கு குற்றங்கள் வெகுவாக குறைந்து கொண்டு வருகிறது. அது குறிப்பாக இந்த சைபர் கிரைம் போன்ற குற்றங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அதற்கு அந்த சைபர் கிரைம் சார்ந்த அத்தனை காவல்துறை அதிகாரிகளுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கும். அதே போன்று சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்கள் மன்றம் என்ற பெயரிலே அத்தனை காவல் நிலையங்களிலும் காவல்துறை கண்காணிப்போடு அந்த காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளோடு எந்தெந்த தீர்வு உடனடியாக தீர்வு கிடைக்குமோ அந்த தீர்வு எல்லாம் உடனடியாக வழங்கப்பட்டு இன்றைக்கு மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கும் மிக சிறந்த முறையில் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. விழாவில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் பேசும் பொழுது, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த சட்டங்களைத்தான் நாம் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு வரை நாம் கடைபிடித்து வந்தோம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்களும் மற்றும் சட்டத்துறை அமைச்சர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து மத்திய அமைச்சரவையிலே முடிவெடுத்து இதெல்லாம் காலனித்துவ சட்டங்களாக இன்றைக்கு இருக்கின்றது, காலதாமதங்கள் ஏற்படுகின்றது. எனவே அவற்றையெல்லாம் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப அந்த சட்டங்களை மாற்ற வேண்டும்.
ஏனென்றால் நிறையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு குற்றங்களை புதிதாக செய்கின்ற குற்றவாளிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பம் இன்றைக்கு மேம்பட்டு இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழலிலே அதற்கேற்ற சட்டங்களை உருவாக்க வேண்டியது அரசினுடைய கடமையாக இருக்கின்றது. அப்பொழுதுதான் குற்றங்களை குறைப்பதற்கும் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி அந்த 3 சட்டங்களை இன்றைக்கு அமல்படுத்தினார்கள். அந்த சட்டத்தை கையாளுவர்கள், அந்த சட்டத்தின் மூலம் பயன்பெறுபவர்கள், இப்படி அனைத்து தரப்புக்கும் அந்த விழிப்புணர்வு என்பது இன்றைக்கு அவசியமாக இருக்கின்றது என்பதை கருத்திலே கொண்டு ஓராண்டு காலமாக பல்வேறு வகைகளிலே அவர்களுக்கு கருத்தரங்கங்கள், விழிப்புணர்வு கூட்டங்கள், அந்த சட்டத்தினுடைய தன்மைகள், அந்த சட்டத்தை எப்படி கையாள்வது, இப்படி போன்ற அனைத்து அம்சங்களையும் காவல்துறை அதிகாரிகள், சட்டத்துறையுடைய வழக்குரைஞர்கள், இன்றைக்கு நம்முடைய பொதுமக்கள், நீதித்துறை, அது மட்டும் இல்லாமல் தடய அறிவியல் துறை, இப்படி அனைத்து துறைகளுக்கும் உள்ள அதிகாரிகளுக்கு அந்த உரிய பயிற்சியும் உரிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக இன்றைக்கு அந்த 3 சட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு ஓராண்டு இன்றைக்கு நிறைவு பெற்றிருக்கின்றோம். விழாவில் சட்டத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் தமது உரையில், எவ்வளவு சிறப்பான சட்டங்கள் இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு நம்முடைய நாட்டிலே இன்றைக்கு சரியான நோக்கிலே சரியான கோணத்திலே போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எப்பொழுதுமே ஒரு சட்டம் வருகிற பொழுது அதற்கான டீச்சிங் ட்ரபிள் என்று சொல்வார்கள். ஆரம்ப கட்டத்திலே பல சிக்கல்கள் எல்லாம் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த சட்டத்தினுடைய வெற்றி என்ற ஓராண்டு காலத்தில் பார்க்கிற பொழுது எல்லாமே சரியான நோக்கத்தில், எப்படி இந்த தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் எவ்வளவு விரைவாக நீதியை தர முடியுமோ அந்த அளவுக்கு நீதியை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சட்டங்கள் எல்லாம் ஏதோ அவசர கோலத்திலே போடப்பட்டவை இல்லை. அதனால்தான் இந்த சட்டங்கள் இன்றைக்கு முழுமையாக இன்றைக்கு நிறைவேற்றுகிற போது எந்தவித தடங்களும் இல்லாமல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்திய நாட்டினுடைய சட்டத்தினுடைய விஷயங்கள் என்று பார்த்தால் இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ் என்று சொல்வார்கள். சட்டம் தெரியவில்லை, தெரியாமல் செய்துவிட்டு என்று சொன்னால் அதில் இருந்து அந்த குற்றத்திலே இருந்து தப்பிக்க முடியாது என்பது இன்றைக்கு அடிப்படை தத்துவம். அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய காவல்துறை இந்த புதிய சட்டங்களை இந்த விழிப்புணர்வை கொடுப்பதற்காக பள்ளி மாணவரிடத்திலே இருந்து காவல்துறை அதிகாரிகளிலிருந்து பொதுமக்களிடத்திலே இருந்து எல்லோருக்கும் ஒரு வேண்டிய அந்த விழிப்புணர்வை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பல பழைய சட்டங்களிலே இருந்த பல்வேறு அங்கங்கே இருந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றாக தொகுக்கப்பட்டு இன்றைக்கு மக்களுக்கு உபயோகமாக செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பெண் சமுதாயத்திற்கு, குழந்தைகளுக்கு என்று தனியான ஒரு சாப்டரை வைத்திருக்கிறார்கள். 35 சட்டப்பிரிவுகள் இன்றைக்கு மகளிர் அவர் மீது தாக்குதலை எல்லாம் தடுக்கின்ற வகையிலும் குழந்தைகள் மீதான தாக்குதலை தடுப்பதற்காகவும் இன்றைக்கு சட்டங்கள் இயக்கப்பட்டிருக்கிறது. சரியான நேரத்தில் விரைவான நீதியை தர வேண்டும் என்று எல்லோருக்குமே ஒரு வரமுறை வைத்திருக்கிற ஒரு புதிய முன்மாதிரியான சட்டங்கள் இந்த 3 சட்டங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி, தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான், காவல்துறை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங், அரசு சிறப்பு செயலர் திரு கேசவன், காவல்துறை உயர் அதிகாரிகள், காவலர்கள், மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்திய பொது நிர்வாகவியல் கழகத்தின் தென் மண்டல மாநாடு கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள மாநாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற இம்மாநாட்டை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர், Ladies and gentlemen, you will recall that soon after this government came in 2014, one of the earliest mantras that Prime Minister Narendra Modi gave us was minimum government, maximum governance. And within a year or so, he also formally launched Digital India Initiative. டிஜிட்டல் இந்தியா முன்முயற்சிகள் மூலமான மத்திய அரசின் தொழில்நுட்ப தலையீடுகளால் சராசரி இந்தியரின் சுய மதிப்பீடும் இந்தியாவை பற்றிய உலகின் பார்வையும் மாறியிருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமான பல்வேறு முன்முயற்சிகள் மூலம் ஆளுகையின் எல்லைகளை நீட்டித்து மக்கள் தங்களின் நிலையை தாங்களே நிர்ணயித்துக் கொள்ளும் அதிகாரத்தை வழங்கியிருப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நேரடி ரொக்க மானியம், டிஜிலாக்கர், உமங் செயலி, பாரத் நெட், ஜன்தன் போன்ற திட்டங்களால் கணிசமான அளவில் சமூக பொருளாதார தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். ஒரே நாடு ஒரே சந்தா திட்டத்தினால் தகவல்களை பெறும் உரிமை ஜனநாயக மயமாகி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் விஸ்வகர்மா போன்ற திட்டங்களால் பாரம்பரிய மரபுகளை பாதுகாக்கும் அதே வேளையில் இத்தகைய முயற்சிகளின் மூலம் தொழில்நுட்பங்களின் பயன்பாடும் அதிகரித்திருப்பதாக கூறினார். நாட்டில் இதுவரை பயன்பாட்டிற்கு வராத இயற்கை ஆதாரங்களை கண்டுபிடித்து
வைத்து பயன்படுத்தும் அரசு துறை மற்றும் பொதுத்துறைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்தி உலக தரத்திற்கு உயர்த்துவதும் விக்சித் பாரத் இலக்குகளை எட்டுவதில் முக்கிய அம்சங்களாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். For whatever reasons. Now you are the master of your own destiny. And this is going to happen in a very big scale in the years to come. And therefore we will have to visualize governance in 2047 from that point of view. And the rise will be determined by three important factors. A, the global benchmarks. They are going to determine where we stand. B, the greater synergy as we find in this conference. Synergy not only between the academic and the government, but also the private sector. I'm sure next time we will also include the private sector over here, the stakeholders from the industry, the stakeholders from the academic, so that we have whole of government plus whole of nation and whole of society. The more that is, the more is the promise of rising to that pedestal. And third is how far we succeed in exploring the unexplored resources. தொடக்க விழாவின் போது புதுச்சேரி பல்கலைக்கழக ஆளுகை மன்றத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தொடக்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான், புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு, இந்திய பொது நிர்வாகவியல் கழகத்தின் தலைமை இயக்குனர் திரு சுரேந்திரநாத் திரிபாதி, இக்கழகத்தின் புதுச்சேரி கிளையின் தலைவர் டாக்டர் தனபால் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.